ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். பர்த்டே அதுவுமா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணோமா, அதுவும் கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறது, அவன் இல்லை, என்ன பண்ணுறது, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருந்தால் போதுங்க, அதை வச்சு எப்படி கேக் செய்யலான்னு நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து போர்பான் பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த க்ரீம் பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம், சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போது பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி சாப்பர் இல்லையா, கவலைப்படாதீங்க, கையில் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் வந்து அந்த க்ரீம் நல்லா பிளெண்ட் ஆகி வரும், பட் கையில் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகாது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் மிச்சம் இருக்க பிஸ்கெட்ஸை பார்த்திங்கன்னா கையில் தான் உடச்சி காமிக்க போகிறேன். இப்போ உடச்சாச்சு. அடுத்தது பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சூடாக. ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இதில் சேர்த்து பிஸ்கெட் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். கரண்ட்டே இல்லாத டைமுக்கோ இல்லை அவன் இல்லாத டைமுக்கோ மிக்சர் ஜாரோ யூஸ் பண்ண முடியாது, பிளெண்டரும் யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டண்ட்டாக பர்த்டேக்கு கேக் ரெசிபி செய்யணுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா விஸ்க் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது ஈனோ பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெகுலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் போட்டுனா டேஸ்ட் மாறிடும். கேக்கே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வீட்டிலே கேக் செய்யலாம். பசங்களுக்கு இல்லைனா வந்து வீட்டில் யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. நான் மிச்சம் இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இல்லைங்க. நீங்கள் முட்டை ஆட் பண்ண தேவையில்லை, பட்டர் போட தேவையில்லை, ஆயில் ஊற்ற தேவையில்லை, எதுவுமே பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குங்க, அதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்க பால் ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது கேக் மோல்டு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த பேனை வந்து பட்டரோ இல்லை ஆயில் போட்டோ க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக இப்போ டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போ நான் ஒரு கடாய் நல்லா ஸ்ட்ராங்காக அடியில் வந்து கனமாக இருக்கணும், அந்த மாதிரி கடாயை மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரை அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மூடியிலேருந்து நமக்கு எந்த கேப்புமே வெளியே வரக்கூடாது. இதை ஃபுல்லாக சீல் பண்ணுற மாதிரி ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 30 to 40 மினிட்ஸ் இதை வந்து வச்சு எடுத்துடலாம். இப்போ 30 to 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை நல்லா இப்படி இன்சர்ட் பண்ணி பாருங்கள், அது ஒட்டாமல் வரும். இன்னும் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி குத்தி கையில் எடுத்து பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் இருக்கு இல்லையா, அப்போது கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது மேலே டாப்பிங்காக நான் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நான் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மில்க் எடுத்துக்கலாம், ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அப்படி அதுவுமே இல்லைன்னா நீங்கள் வெறும் சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி அந்த சாக்லேட்டே இல்லைனா கூட உங்களுக்கு வந்து சாக்லேட் சிரப் இருக்கும் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம விஷ் தான். இப்போ இந்த காம்பவுண்டை எப்படி உருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பவுலில் சுடு தண்ணி வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை வந்து அந்த பவுலோட ப்ளேஸ் பண்ணிடலாம். இது கண்ணாடி பவுல் தான் ப்ளேஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் எந்த பவுல் இருக்கோ அந்த பவுல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து எந்த ஃப்ளேவர் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், இது ரெண்டும் நல்லாயிருக்கும். மற்றபடி கடல் எண்ணெய் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஸ்மெல் வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கேக்கை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 30 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஆற விட்டு டிமோல்ட் பண்ணால் தான் நமக்கு கேக் உடையாமல் வரும். சுட சுட பண்ணோன்னா கேக்கோட எட்ஜஸ்லாம் நமக்கு டிசைன் வந்து கட்டாகி உடஞ்சிரும். இப்போ இதை டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நானே ஆச்சரியப்பட்டேங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற கேக்கோடவே இது ரொம்ப சாஃப்டாக வந்தது. இப்போது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி கார்னிஷ்காக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் வேணான்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கூட இது கூட மிக்ஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது சாக்லேட் வந்து நல்லா வந்து கட்டி ஆகாது. நல்லா க்ரீம் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் இந்த மாதிரி சாக்லேட்டில் செய்யும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சாக்லேட் மேலே கட்டி ஆகிடும்.
இப்போ டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே என் பொண்ணு தான் டெக்கரேட் பண்ணுறா. அவங்க தாத்தாவோட பர்த்டேக்காக இதை செஞ்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே சின்ன சின்ன பால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ஆர்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக அதுவும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சு ஒரு சூப்பரான பர்த்டே கேக்கை ரெடி பண்ணிட்டோம். கரண்ட்டே இல்லாத டைமில் இதை ரெடி பண்ணோம். அதனால தான் உங்களுக்கு நான் அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எப்போ டக்குன்னு ரெடி பண்ணணும்னு தோணுதோ இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி டக்குன்னு ரெடி பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.